ரோஹிணியோட சொந்த அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே இருக்கிற எல்லார்ட்டையுமே இதுதான் என்னோட மலேசியா அப்பா அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து முத்து நம்பாமல் ரோஹிணிகிட்ட கொஸ்டின் மேலே வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். அப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. என்னதான் ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ரோஹிணியோட அம்மாட்டிருந்து இவங்களோட நெஜ அப்பா ஃபோட்டோ வந்து கொண்டு வர சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போ ரோஹிணியோட அம்மா ரோஹிணிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற, இப்படியே வந்து பொய் சொல்லி ஒரு நாள் மாட்டிக்க போகிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வழக்கம் போல் ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு எனக்கு தெரியும், நீ பண்ணணும் தப்புனால தான் என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வீட்டுக்கு வந்து ஃபோட்டோவை காமிச்சு கதறி அலறாங்க. இது எல்லாமே உண்மைன்னு நம்பி விஜயம் ரோஹிணிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் என்ன பண்ணுறான்னா, ரோஹிணிட்ட நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறான்னா, ரோஹிணியோட அப்பா ஃபோட்டோக்கு வந்து பூ மாலை எல்லாமே போட்டு கும்பிட்டுட்டு இருக்காப்புல. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட சொத்து எல்லாமே உங்கள் மகளுக்கு சேர்ந்தாதான் உங்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் கூடவா உங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ரவிட்ட வந்து கேட்டுருக்காங்க. அப்போ முத்து வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதுதான் ரோஹிணியோட அப்பாவா, இவரை பார்த்தா வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அதை கேட்ட உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நான் என்னோட அப்பா வந்து பழைய ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அவர் வந்து மலேசியாவில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே முத்துவும் மீனாவும் வந்து நம்பவே இல்லை. தெருப்பு ஸ்டிச் பண்ணுற தாத்தா பாட்டி கடையை வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா பாட்டி வந்து அந்த போலீஸ் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட வந்து இறக்கம் காமிக்காம நடந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும் மீனாவும் அங்கே வந்து தாத்தா பாட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்போ டிராஃபிக் போலீஸ் பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. பாட்டி கீழே விழுந்தனால அவங்களோட தடையில வந்து அடிபட்டுருது. உடனே முத்து டிராஃபிக் போலீஸோட ஷர்ட்டை பிடிச்சி முறைக்கிறான். இதனால டிராஃபிக் போலீஸ் வந்து முத்து அடிக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டு இது பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொரு போலீஸ் வந்து இந்த போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ முத்துவும் மீனாவும் பாட்டியை வந்து சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. தாத்தாக்கு தலையில் அடிபட்டனால பிளட் ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் இதை பற்றி அண்ணாமலைட்டு வந்து பேசுகிறாங்க. அப்போ மனோஜுக்கு பி பாசிட்டிவ் பிளட் தானே, ஸோ பாட்டிக்கும் பிளட் கொடுக்க சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்கா மனோஜ்ட்ட. அதுக்கு மனோஜ் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பார்த்து போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. முத்து வந்து டிராஃபிக் போலீஸை வந்து அடிச்சனால உன்னை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் நம்ம வக்கீலை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே முத்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது மீனா வந்து அங்கே வராங்க. அப்போ மீனாவை வந்து முத்து வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ அந்த டைமில் மனோஜ் ரோஹிணியும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இவங்க ரெண்டு பேர்த்திட்ட இருந்தும் பணத்தை ஏமாத்திட்டு போனால் கதிரை பற்றி விசாரிக்க வர்றாங்க. அப்போ அங்கிருந்து ஏட்டுட்ட காதில் மனோஜ் ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல. ஸோ மனோஜ் சொன்னதை கேட்ட உடனே அந்த ஏட்டு வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா போலீஸுமே சேர்ந்து மனோஜ் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மனோஜ் ரோஹிணியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து வந்து டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ் வந்து சொன்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து முத்துவை வந்து திட்டுறாரு. அப்போ அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து மீனா சொன்னதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் வந்து டிராஃபிக் போலீஸை வந்து திட்டுறாரு. முத்து அதிகாரத்தை வந்து கையில் எடுத்தது தப்பு அப்படின்ட்டு முத்து வந்து வார்ன் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாரு. அப்போ டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நீ எஸ்கேப் ஆகிட்ட, ஆனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது உன்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்படி தான் வந்து எபிசோடு முடிஞ்சிருக்கு. அண்ணாமலையோட ரெண்டு பசங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு வராரு. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து சீரியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் அப்படின்றத இனி வர வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.